ஒகேனக்கல்லில் நீர்வரத்து வினாடிக்கு 74,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 65,000 கனஅடியிலிருந்து 74,000ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 65,000 கனஅடியாக இருந்த நிலையில் தற்போதைய நிலவரப்படி வினாடிக்கு 74,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 74,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவி மற்றும் மாற்று பகுதியில் குளிக்கவும் 7வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 65,000 கனஅடியாக இருந்து வந்த நிலையில் 74,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் திருமலைவாசன். திருமலைவாசன், முழு விவரம். கர்நாடக அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது. தற்போது நிலவரப்படி வினாடிக்கு 74,000 கனஅடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நேற்று மாலை வினாடிக்கு 65,000 கனஅடியாக அந்த நீர்வரத்து தற்போது 74,000 கனஅடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கேஆர்எஸ் அணைகள் வேகமாக நிரம்பி வருகிறது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி கபினி மற்றும் கேஆர்எஸ் ஆகிய 2 அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 75,000 கனஅடியாக தண்ணீர் திறக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டலுக்கு வினாடிக்கு 74,000 கனஅடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அதிக நீர்வரத்தின் காரணமாக ஒகேனக்கல் வரும் சுற்றுலா பயணிகள் நலனை கருதி 7வது நாளாக பரிசல் சவாரி செய்வதற்கும் அருவியில் குளிப்பதற்கும் தொடர்ந்து தடை நீடிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒகேனக்கலில் உள்ள 5 அருவி, ஐவர் பனி, சினி அருவி, மெயின் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் இன்று மாலைக்குள் நீர்வரத்து அதிகரிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி திருமலைவாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.